வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. என்னடா இது ரொம்ப நாள் ஆச்சு இவருடைய கிச்சனில் ஒன்றுமே காணுமேன்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த்துனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அதான் டிஷ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மெலகூட்டல் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஷ் இருக்குது. அது என்னென்னா, அது கிரேவியாகவும் பயன்படுத்துவாங்க, அப்புறம் சாதத்துக்கு போட்டும் சாப்பிடுவாங்க, சப்பாத்திக்கு போட்டு சாப்பிடுவாங்க, எது வேணாலும் கன்வெர்ட் ஆகிற மாதிரியான ஒரே ஒரு டிஷ் பண்ணிட்டு வெறும் ரைஸ் வச்சுக்குவாங்க, இல்லை சப்பாத்தி பண்ணிக்குவாங்க, இல்லை தோசை பண்ணிக்குவாங்க, கல் தோசை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் போகிற இது மெலகூட்டல்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மெலகூசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் மருத்துவ குணம் கொண்டது. ஏன்னா மிளகு இருக்கணும் இதில், ஆனால் மிளகு அவங்க போட மாட்டாங்க. கேரளாவில் மிளகு போட்டு பண்ண மாட்டாங்க. இதில் இந்த வரமிளகாயில் ரெட் சில்லி அதை போட்டு தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம நாட்டில் வரும்போது இந்த மிளகூட்டல் சொல்லும்போது கொஞ்சம் மிளகோட வாசனை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 மிளகு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு இது பார்க்க போனீங்கன்னா, நம்மளுடைய யூஸ்வலாக இருக்குது இல்லைங்க, எது பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது புடலங்காயில் பண்ணலாம், அவரைக்காயில் பண்ணலாம், சின்ன கொத்தவரங்காயில் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாங்க. முருங்காயில் கூட பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காயும் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக, பட் கொஞ்சம் பச்சை தக்காளி, கொஞ்சம் அது டிரான்சிட் ஆகுதில்லை, அந்த மாதிரி பீரியடில் இருக்கிற தக்காளியை எடுத்திருக்கேன். எதுக்காக அது எடுத்திருக்கேன்னா, இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் என்னுடைய மொட்டை மாடியில் விளைஞ்சிது. அதனால் அதோட டேஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் பார்த்துடலாங்க. முதல்ல கத்திரிக்காய், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சின்ன கப்பில் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு, அதாவது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கிரேட்டட் தேங்காய் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இது கேரளா டிஷ்ஷு அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் தாளிக்கிறதுக்கு தேங்காய், மற்றபடி எதுவுமே இல்லைங்க. இதை இந்த நம்ம இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கீங்களே, இது நையை ஒரு கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக மிக்ஸி இந்த பக்கம் வச்சுருக்கீங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாமா? அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாயை போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் கடைசியில் தாளித்து போடும்போது தான் அந்த சுவை கூடும். அதனால் நான் முதல்ல தாளிக்கலை, எடுத்தோன்னே காயை போட்டு வதக்க போகிறேன். அதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் வெந்த பிறகு தக்காளி எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தக்காளி சரக்குன்னு அப்படி உள்ளே போயிடும். அதனால் தேங்காய் வாசனையோடு பின்னுதுங்க இங்கே. சரி, இப்போ தக்காளியே இதோடு போட்டுருவோம். கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி,
இது நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலான்னா இதை மூடிட்டு நம்ம இந்த ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம்ல இந்த வறுத்து அரைக்கிற பொருள் அதை இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வறுத்து அரைக்க என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் அரைச்சிடலாம். இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கிரேவியாக வேணும். அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிருங்க. இவ்வளோ தாங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். எல்லாம் கலந்து நிற்கிது. நல்லா வேகணும். குடையிற மாதிரி வேகணும். இல்லைன்னா தக்காளிலாம் முணுக்குன்னு இருக்கும். இதே முறை தான் புடலங்காயாக இருக்கட்டும், அவரைக்காய் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்பை இதில் கொட்டிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுடலாம். இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதை வச்சு இப்போது தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கான கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு கொஞ்சம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த வரமிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அவ்வளோதாங்க. கேரளாவுடைய முளகூட்டல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சிம்பிளான டிஷ்ஷுன்னு பாருங்கள். ஒரு காய் வச்சு கூட பண்ணிடலாம் இது. அண்ட் மல்டி வெஜிடபிள் வச்சும் இது மிளகூட்டல் பண்ணலாம். இது என்னென்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் மாறுறதுனால இது ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டு கேரளாவில் சமையலை முடிச்சிடுவாங்க. இதுதான் அங்கே இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.